கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துன்னு தாவீது வராரான்னு பார்த்துன்னு இருந்தாக்கா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் வருவார். மின்னல் மாதிரி வருவார், மின்னல் மாதிரி போவார். ஆனால் அதிகமாக இருந்தது பத்சேபாள் வீடு தான். ஏன்னா கடைசியில் அதான் எங்கே கிடச்சிது. அதில் அப்போ தான் பேரில் வேறு இழந்துட்டா இல்லையா, அவளுக்கு ஆறுதல் படுத்தினேன் இல்லையா, இந்த மாதிரி ஆறுதல்லாம் படுத்தி தானே எல்லாம் உள்ளே சேர்த்தது. அதனால் தாவீது தான் பயங்கரமான ஆள் இந்த விஷயத்தில். தாவீது ஒரு புறம் தாவீது அரண்மனை கட்டுகிறார், ஒரு புறம் ஆலயம் கட்ட நினைக்கிறார், ஒரு புறம் ஆண்டவர் என்றார், ஒரு புறம் இந்த சவுல் கொடுத்த ப்ரெஷர் டார்ச்சர் எல்லாம் சவுலும் இல்லையா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் தாவீது. அதுக்கு வாரி சுட்டு போயிருக்கார் மில்கால். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ போராட்டம் பண்ணி இதெல்லாம் கட்டி காக்கிறத விட ஒரே பெண்மணியோடு அழகாக பேசி சமரசமாக போய் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாமே தாவீது. இவ்வளோ பிரச்சனை ஓட வேண்டிய சூழ்நிலை, சின்னதுக்கெல்லாம் கல் எடுத்து அறியுது. சீமையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அகிதோப்பெல்லாம் போய் தூக்கே போட்டுக்கணும். பேத்தியை கை வச்சிட்டான் அந்த மனுஷன்.